அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ரஜி பீர் மவுனாவின் கொடூர சம்பவம். உகது போருக்கு பின் முஷ்ரிக்குகள் முஸ்லிம்களை வஞ்சகமாக கொலை செய்திட சூழ்ச்சி மேற்கொண்டனர். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷஃபர் மாதம் அலல் வக்காரா கோத்திரத்தை சேர்ந்தோர் மதீனா வந்து அன்னலாரை கண்டு, எங்களில் சிலர் இஸ்லாத்தில் இணைந்துள்ளனர், அவர்களுக்கு தீனை கற்பிக்க ஒரு ஆசிரியரை தாங்கள் அனுப்பிட வேண்டும் என முறையிட்டனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற அன்னலார் மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் 10 ஆசிரியர்களை அனுப்பி வைத்தார்கள். ரஜி என்ற இடத்தை அடைந்ததும் அந்த கல்லஞ்ச கயவர்கள் 8 சஹாபாக்களை வஞ்சகமாக ஷஹீதாக்கி விட்டார்கள். மேலும் குபைப் மற்றும் ஸைத் ரலியல்லாஹு ஆகிய 2 சஹாபாக்களையும் மக்கத்து குறைஷியரிடம் விலை பேசி விற்றுவிட்டனர். இந்த இருவரையும் குறைஷியர் தூக்கிலிட்டனர். இதே மாதத்தில் இதைவிட மிக கொடூரமான மற்றொரு சம்பவமும் நிகழ்ந்தது. அபுபரா ஆமிர் இப்னு மாலிக் என்பவன் அன்னலாரிடம் வந்து, நஜித் நகரத்தாருக்கு இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்கும் தீனை கற்பிப்பதற்கும் தங்களின் சஹாபாக்களை அனுப்பி உதவிட வேண்டும் என கோரினான். பாதுகாப்புக்கான வாக்குறுதியை அவனிடம் பெற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் காரிகளான 70 சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்களின் தலைவராக மந்தர் இப்னு அம்ரு என்பவரை நியமித்தார்கள். இந்த குழுவினர் பீர் மவுனா என்ற இடத்தை அடைந்ததும் அந்த வஞ்சகன் வில் மற்றும் தக்குவான் போன்ற கோத்திரத்தாரின் துணையோடு திடீரென தாக்குதல் நடத்தி கஅப் இப்னு ஸைத் என்பவரை தவிர மற்ற யாவரையும் ஷஹீதாக்கினான். இந்த பாதகச் செயலை அறிந்த அன்னலார் மிகவும் சஞ்சலமடைந்தார்கள். 1 மாத காலம் வரை ஃபஜர் தொழுகையில் குனூத் நாஜிலா ஓதினார்கள். இரண்டாவதாக, அல்லாஹ்வின் ஆற்றல். உடல் எலும்பு இறையாற்றலின் சான்றாகும். ஒரு துளி விந்திலிருந்து உருவான மனித உடலில் என்னென்ன விந்தைகளை வல்ல இறைவன் நிகழ்த்தியுள்ளான் என்பதை பாரீர். அல்லாஹ் தஆலா அதில் பல வகையான எலும்புகளை படைத்து அதை தூணாக ஆக்கி மனித உடலை நிறுத்தியுள்ளான். அந்த எலும்புகளின் வடிவத்தை பாரீர். சில கோணலாகவும், சில நேராகவும், சிலது வளையமாகவும், சிலது நீளமாகவும், சிலது அகலமாகவும், சிலது சன்னமாகவும், சிலது கனமாகவும், இன்னும் சிலது லேசானதாகவும் அமைந்துள்ளன. இது போன்று பல வடிவங்களில் சிறிதும் பெரிதுமாக ஏறத்தாழ 248 எலும்புகள் உள்ளன. ஒரு துளியின் மூலம் வனப்பான வலிமையான உடலை அமைத்தது யார்? சிந்திப்பீர். மூன்றாவதாக, ஒரு ஃபர்லை பற்றி. விதியை நம்புதல். அனைத்தும் விதிப்படியே நடக்கிறது. மனிதன் ஊனமுற்றவனாக அழகானவனாக பிறப்பதும் கூட விதிப்படியாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: உலகில் நடைபெறும் நன்மை தீமையாகவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது. இதுதான் விதி என்பது. இதை நம்புவதும் இதன் மீது ஈமான் கொள்வதும் ஃபர்லாகும். நான்காவதாக, ஒரு சுன்னத்தை பற்றி. குடும்பத்தாரிடம் நல்ல முறையில் நடத்தல். நபி அவர்கள் போர்க்களத்தை அன்றி மற்ற நேரங்களில் எந்த பணியாளரையும் எந்த பெண்ணையும் தமது கரங்களால் அடித்ததில்லை என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு வைத்தல். எவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நோன்பு நோக்கிறாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் வானுக்கும் பூமிக்கும் இடையிலான தொலைதூர அளவு அகலியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக, ஒரு பாவத்தை பற்றி. அவதூறு கூறுபவருக்கு தண்டனை. குற்றமற்ற ஒரு முஃமினை அவதூறு கூறுபவரை அல்லாஹ் தஆலா நரகத்தாரின் சீலில் மூழ்க வைப்பான். தண்டனை காலம் முடியும் வரை அவர் அதிலேயே கிடப்பார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக, உலகத்தை பற்றி. ஹலாலான வருமானம். ஒருவரின் விதியில் எழுதப்பட்டுள்ள இரணத்தை அடையாதவரை அவர் மரணிக்க மாட்டார். எனவே ஹலாலான வருவாயை பெற்றிட முயற்சி செய்யுங்கள். ஹராமானதை விட்டுவிடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக, மறுமையை பற்றி. மறுமையில் அமல்களுக்கான கூலி வழங்குதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்.
அன்றியும் உங்கள் செய்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் புகுத்த பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். 9வதாக நபி வழி மருத்துவம், பயன் தரும் சிகிச்சை. நபி அவர்கள் கூறினார்கள், என்னிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இரத்தம் குத்தி எடுத்தால் மிகவும் பயனுள்ள சிகிச்சையாகும் என கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் நிராகரித்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் தேவையற்றவன். எனினும் தன் அடியார்களிடத்தில் நிராகரிப்பை அவன் பொருந்து கொள்வதில்லை. நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.